ஒரு கதை சொல்லட்டா? ஒரு காலேஜ் பையனோட கதை. காலேஜ் தொடங்குற முன்னாடி நாள் அவனுக்கு 9 மணிக்கு மீட்டிங் பண்ணிக்கிறாங்க. அவன் 10:30 போகிறான். லேட்டாக போயிட்டு உள்ளே போய் உட்கார போகிறான். லாஸ்ட்டில் இடம் கிடைக்கிது. அவன் போய் உட்காரும்போது கரெக்டாக மீட்டிங் முடியுது. சொல்கிறாங்க, யாராச்சும் இது வரைக்கும் நான் கேட்டதில்ல, ஏதாச்சும் கருத்து சொல்கிறீங்களா, இந்த காலேஜை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கேட்குறாங்க. சுற்றியும் முற்றியும் பார்க்க யாரும் ஏந்துக்கல. இந்த பக்கத்துலேருந்து ஒரு பையன் ஏந்துக்கிறான். சார், நான் சொல்கிறேன், அந்த மைக்கை பிடிக்கிற தம்பி, நான் அந்த காலேஜில் சேர்ந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். இந்த காலேஜில் எனக்கு ஒழுங்காக சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த பையன் பார்ப்போம் போகும்போது என்ன ஆகுதுன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லாம் கிளாஸுக்கு போங்கன்றாங்க. மொத்தம் 2 பேட்சாக பிரிக்கிறாங்க, ஏ பேட்ச் பி பேட்ச்னு. இந்த பையன் கரெக்டாக ஏ பேட்சில் போய் உட்காடுறான். ஏ பேட்சில் போய் உட்காரும்போது அட்டண்டன்ஸில் உன் பேர் இல்லைப்பா, பக்கத்து கிளாஸில் போப்பான்றாங்க. இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்டண்டன்ஸில் பேர் இல்லை, பக்கத்து கிளாஸில் போய் உட்காருன்னு. அவனும் போய் உட்காடுறான். பக்கத்து கிளாஸில் போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கிறான். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கிறான் ஒருத்தவங்க கேட்டு. அது போல் பிடிச்சின்னு இருக்கும்போது அடுத்த எபிசோடு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? தொடர்ந்து பார்ப்போம் இந்த கதையை. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.